ஹாய்ங்க. இன்னைக்கு சஷ்டி. சஷ்டி அப்படிங்கிறப்போ எல்லாரோட வீட்லேயும் வந்துட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லையா? நானும் காலையில் எழும்பி குளிச்சுட்டேன். மண்டே அப்படிங்கிறதுனால வந்துட்டு சஷ்டியோட டே எங்களுக்கு லீவாக இருந்துச்சு. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்கும் ஸ்கூல், காலேஜ் எல்லாமே லீவாக இருந்துச்சு. நான் காலையில் எழும்பி குளிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி அம்மா குளிச்சு கோலமெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் பொறுத்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி சமையல் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சாம்பார் சாதமெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்த ஒரே வேலை மத்தியானம் வந்துட்டு பப்படம் பொரித்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணுறேன்னு பார்த்தோன்னா வழக்கம் போல் பல்பு வாங்கி போட்டுட்டேன். அப்பளம் பொரிக்க எப்போயுமே வந்து கரண்டில் என்ன இருக்கும் அதை தொடச்சிட்டு போடணும் அப்படிங்கிற காமன் சென்ஸே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கரண்டியை உள்ளே விட்டுறது, அது டப்பு டப்புன்னு மேலே தெரிச்சு மூஞ்செல்லாம் வீங்கி போயிடுது. அப்படி தான் இன்றைக்கி ஆகிப்போச்சு, கண்ணில் தெரிச்சு விட்டுருச்சு. அது அப்படி இருந்தும் பரவாயில்லன்னு சொல்லி தொடச்சி எடுத்து தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று போய் முருகன் வந்துட்டு சிக்கலில் போய் வேல் வாங்கிட்டு வந்துட்டார் அவங்க அம்மாட்ட. இன்றைக்கி சம்ஹாரம் வந்துட்டு கன்ஃபார்மு. அதனால் எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கிற தீய வினைகள் அழிஞ்சு நல்லதே நடக்கும் இன்னிலேருந்து. அப்படி நம்ம நம்புவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சை முடிச்சுட்டு ஊர் பக்கம் கிளம்பி போனேன். போய் கொஞ்சம் ரேஷன்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. 1 or 2 month வாங்கவே இல்லை. அதனால ஊர் பக்கம் போய் வாங்கி வச்சுட்டு வந்துடலாம் அந்த லீவு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணவோ என்னமோ 10 பேர் தேவைப்படுது. எப்போயுமே அப்படி தான் இருக்குது. அதை மாற்ற முடியாது. சிலரோட வேலைகளெல்லாம் வந்துட்டு யார் தலையிலே கட்டணும்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தான் அது. சரி, யாரையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதனால் வாங்கி எடுத்து உள்ளத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். அப்போ என்னென்னா ஆளைக்காணும் பக்கத்தில் இருக்கிற பால்வாடி பக்கம் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குட்டீஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.